அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இருங்கண்ணா, எங்கடா வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? கம்முனு இருங்கண்ணா, இங்க நிக்கவே முடியல. தள்ளி விடுறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நானும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு KS அழகிரி அவர்களும் இன்று 20/2/2019 நாடாளுமன்ற தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியும் என 10 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழக பொறுப்பு திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும், இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் அவர்களும், தமிழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு KR ராமசாமி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு துரைமுருகன் அவர்களும், கழக முதன்மை செயலாளர் திரு TR பாலு அவர்களும் உடனிருந்தார்கள். ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய நானும், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு KS அழகிரி அவர்களும் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். சொல்கிறேன். அதாவது எத்தனை தொகுதிகள் என்பது இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் சில கட்சிகளோடு எண்ணிக்கை அடிப்படையில் பேசி முடிவு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையில் அந்த பணிகளெல்லாம் முடிவுற்றதற்கு பிறகு அதற்கு பிறகு கழகத்தின் சார்பில் தொகுதிகள் தொகுதிகள் எந்தெந்த என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு திமுக கழகத்தின் சார்பில் ஏற்கனவே குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்தந்த கட்சியினுடைய குழுக்கு நியமிக்கப்படுகிற போது அவர்களோடு அழைத்து பேசி அது முடிவு செய்யப்படும். ஆக ஓட்டலில் ரகசியமாக நாங்கள் கூடாமல் திமுக கழகத்தினுடைய தலைமை கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திலே வெளிப்படையாக கூடி வெளிப்படையாக உங்களிடத்திலே நாங்கள் எடுத்து சார். மற்ற கட்சிகள் கூட எப்ப சார் பேசுறாங்க? மற்ற கட்சிகள் கூட எப்ப சார் அழைக்கிறீங்க? நாளையிலிருந்து அந்த பணி தொடங்குகிறது. சார், எந்தெந்த கட்சிகளை இப்ப எங்களோட கூட்டணி இருக்காங்க உறுதிப்படுத்துறீங்க? ஏற்கனவே எங்களோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக எல்லா பிரச்சனைகளிலும் அரசை எதிர்த்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகிற சூழ்நிலையில் எந்தெந்த கட்சிகள் எங்களோடு தோழமை கொண்டிருந்ததோ அந்தந்த கட்சிகள் அழைத்து நிச்சயமாக நாங்கள் பேச முடிவு செய்தோம். தேமுதிகவுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? தேமுதிகவுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறதா சார்? தேமுதிகவுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? தேமுதிக உங்களோட இணைய வாய்ப்பு இருக்கிறதா சார்? அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் உங்களை கூப்பிட்டு முதல்ல நான் சொல்கிறேன். கூட்டணி கட்சிகள் எல்லாம்
பகிர்ந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதுக்கு போக இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் திமுக போட்டியிடும். சார், இந்த கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் தானா இல்ல அடுத்த வரக்கூடிய இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் தொடருமா? அவங்க தரப்புல உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டிருக்காங்க. யாருங்க? தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கீங்களா? இல்ல அவங்க தரப்புல பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் தானா இல்ல அடுத்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலில் தொடருமா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. 21 இடைத்தேர்தல், அடுத்த வரக்கூடிய இடைத்தேர்தல், அந்த தேர்தல் வந்து அறிவிக்கட்டும், தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நான் அதை பற்றி கலந்து பேசி முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தல் மொத்த தொகுதி பங்கீடு இந்த தொகுதி பங்கீடு எல்லாமே மொத்தமா எப்போ சார் முடிவுக்கு வரும்? இன்னும் தேதி அறிவிக்கப்படலை. தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவைகள் எல்லாம் முழுமையாக வெளிவரும். தேர்தல் அறிக்கை எப்ப சார் எதிர்பார்க்கலாம்? தேர்தல் அறிக்கை ஏற்கனவே டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் திமுக கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதை தயாராகி முழுமையாக முடிவுற்றதற்கு பிறகு அது வெளியிடப்படும். சார், உங்க பிறந்தநாளான மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் அறிக்கை எதிர்பார்க்கலாமா? நான் என்னுடைய பிறந்த நாளையே கொண்டாட வேண்டாம் என்று கழக தோழர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறேன். காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து ஓராண்டு காலம் கூட நிறைவடையவில்லை. எனவே அந்த அடிப்படையில் என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று கழக தோழர்களுக்கு ஏற்கனவே நான் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். முறையாக அதற்கான அறிவிப்பும் வெளிவரும். அதிமுக தலைமையான கூட்டணி மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கூட்டணிக்கு நீ எப்படி இந்த மாதிரி அதிமுக கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது பணநல கூட்டணின்னு சொல்றாங்க. அது மக்கள் நல கூட்டணி இல்லை, பணநல கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சதுனால தான் நீங்க வந்து அதை ரொம்ப அதிகமா காட்டமா விமர்சிக்கிறீங்க. உங்களால அந்த ஒரு மெகா கூட்டணியை பொறுத்து காட்டமா நான் விமர்சிக்கல. ஏற்கனவே டாக்டர் ராமதாஸே அந்த அதிமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை, அந்த ஆட்சியை, பிஜேபியை பற்றி அவரே விமர்சனம் பண்ணியிருக்கிறார். நான் விமர்சனம் பண்ணல. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரணம். தெரியல சார், இப்போ பாமக இதுக்கு முந்தைய காலத்தில் கடந்த இதெல்லாம் உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அது இப்போ உடன்பாடு எட்டாத அவங்க அதிமுக இணைந்ததன் காரணமாக தான் நீங்கள் விமர்சிக்கின்ற போன்ற குற்றச்சாட்டுகள் அவங்க தரப்பில் வைக்கிறாங்களே. அதெல்லாம் யூகங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்திகளை நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது காங்கிரஸ். Please wait. Please come, center. வணக்கம். Honorable Stalin ji already told you about the agreement which has been signed now between Congress and DMK. Honorable Congress President Rahul Gandhi has clearly given a direction with me and Mugul Vasanik ji, General Secretary in charge of Tamil Nadu and Pondicherry. Last 2-3 days we had been doing informal talks in Chennai and Delhi. Finally now here we are on an agreement with DMK. As per the agreement, already Honorable Stalin ji already mentioned, Congress is going to contest 10 seats including Pondicherry. Of course, the country is very much needed this alliance. You know, the entire country is disappointed with the Narendra Modi government last 5 years. What he has been promised to the people of the country, nothing has been fulfilled. On the other way, the government is troubling the common people of India. All the people of India are fed up with the BJP government and here in AIDMK government. Therefore, people want a change in all over India and especially in Tamil Nadu. You know how much people are lost their jobs in Tamil Nadu, how much youngsters are lost in Tamil Nadu throughout this period of Narendra Modi government and through this AIDMK government. Therefore, for broader interest, we and DMK, this is not a first time alliance. We are a long-term partners, Congress and DMK. I am remembering when Muthuvelli Karunanidhi ji was there as a supremo of this DMK, our leaders came here to have a talk with him and sign the agreement for the broader interest of the party and the country. Now
under the leadership of Stalin ji, DMK is doing the same thing. We are very much happy. I would like to inform you the sentiments expressed by the Rahul Gandhi also, the way in which the coalition is going on with Congress and DMK in Tamil Nadu. Definitely we are expecting a very good result, 100% win result from the Tamil Nadu election. It will give a boost to the anti-Modi and anti-BJP government in center. Tamil Nadu will give a good number of seats. We are expecting full number of seats from Tamil Nadu. The Congress is fully satisfied. We think that coming days, the details of the seats, which are the seats going to be contested, both the party leadership will sit together and will finalize very soon. And definitely, we are going to have a very strong victory in Tamil Nadu. Thank you. So the support and alliance with Congress is only for parliament election, or it will extend to upcoming by-election? Why are you asking this type of questions? I told you we have a long relationship. So I'm asking about future. I'm asking about future relationship. Actually, my answer is in there. That's why you are asking again and again. We will go. So you mean to say that it would be Mukul sir. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.